ஹாய் காய்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இப்போ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்க. அங்கே தெரியுது பாருங்க, ஒரு வீட்டு முன்னாடி நல்வரவுண்டு. அவங்க வீட்டு கல்யாண விசேஷத்துக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜை பற்றி டீட்டெயிலாக ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுவரை நம்ம சேனலில் முஸ்லீம் மேரேஜ் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்டின் மேரேஜ் பார்க்க போகிறீங்க. இது நான் போகிற செகண்ட் கிறிஸ்டின் மேரேஜ். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இங்கே தான் மேரேஜ் நடந்துச்சு. இது சர்ச்சுங்க. அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஹால் இருக்குங்க. ஹாலோட நேம் வந்து ஜெயராஜ் அன்னபாக்கியம் ஹாலில் தான் இந்த வரவேற்பு நடக்குதுங்க. மார்னிங் 9:30 மேரேஜ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10:30க்குள்ளே முடிஞ்சிருந்துங்க. அப்புறம் வந்து வரவேற்பு வந்து கரெக்டாக 11:30க்கு ஆரம்பிக்குது. அது வந்து இந்த ஜெயராஜ் அன்னபாக்கியம் ஹாலில் தான் நடக்குது. இது ஃபுல்லாக பெரிய ஹால். அது பக்கத்துலேயே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சாப்பாடு தனித்தனியாக கொடுக்குறாங்க. இதை சுற்றி பார்த்தா கார் பஸ்ஸு போடுறதுக்கு நல்ல சகல வசதிகளுடன் இந்த ஹால் இருக்குங்க. இது வந்து சர்ச்சுக்கு பக்கத்திலே இருக்கனால சர்ச்சில் மேரேஜ் முடிஞ்சுட்டு அப்படியே இந்த ஹால்லே ரிசப்ஷன் செட் பண்ணிடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஹால் தாங்க இது. போகிறப்பே நல்லா சீரு சிறப்புமாக கச்சேரி வச்சு பாட்டு ஒரு பக்கத்து பாடிக்கிட்டே இருக்காங்க, ஒரு பக்கத்து வந்து மாப்பிள்ளை பொண்ணை ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வர வர ப்ளஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு டவல் கொடுக்குறாங்க, ரிட்டன் கிஃப்ட் மாதிரி. அதில் வந்து மாப்பிள்ளை பொண்ணு பேர் ஜோயல் ஏஞ்சல்னு போட்டிருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அது பின் வர வீடியோவில் உங்களுக்கு அந்த டவலை காமிக்கிறேன். இங்கே வந்து மாப்பிள்ளை பொண்ணை நல்லா ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டில் வந்து மாப்பிள்ளை பொண்ணு கூட எடுத்துட்டு அந்த சைடாக வந்து அந்த டவலை வாங்கிக்கிட்டு அப்படியே சாப்பிட போயிருந்துங்க. இன்றைக்கி வந்து வெஜ்ஜு நிறையா பேர் சாப்பிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால நான்வெஜ்ஜை காட்டியும் வெஜ்ஜு சைடு தான் கொஞ்சம் வந்து ரஷ்ஷாக இருந்துச்சு. மல்லிகா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன்றனால அம்மாவும் அப்பாவும் நல்லா சீர சிறப்புமாக இந்த மேரேஜை வந்து கிராண்டாக பண்ணாங்க. நான் வந்து சர்ச்சில் மேரேஜை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் சர்ச்சில் போய் மேரேஜை பார்க்க முடியலை. இயர்லியராக என்னால் கிளம்பி போக முடியலை. அதனால் நான் வந்து ரிசப்ஷனில் வந்து பார்க்குறேன். பொதுவாகவே சர்ச்சுனாலே அதில் வந்து மியூசிக் பாட்டு எல்லாமே சூப்பராக நடக்கும். ஏன்னா எப்பப்போ வாரம் நடக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த கச்சேரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிறிஸ்டின் பாட்டே பாடினாங்க. நல்ல ராகத்தோடு இந்த பாப்பா மாற்றி மாற்றி ஒரு 3 பேர் சேர்ந்து பாடினாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதில் சில வரிகள்லாம் கேட்போம்.
ஹால்லேருந்து அப்படியே வெளியில் வந்தாச்சு. சாப்பிட்றக்காண்டி லஞ்சுக்கு வந்திருக்கோம். அங்கேயுமே இப்போ எங்கள் பாய் வீட்டு கல்யாணத்துலலாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே சாப்பிட முடியாது. பின்னாடி வந்து ஒன்று நிற்பாங்க, இல்லை நாங்கள் அவங்க பின்னாடி தான் வந்து சாப்பிட்ணும். ஆனால் இங்கேயுமே எப்படியும் 1000க்கு கணக்குக்கு மேலேயே மக்கள் வந்திருப்பாங்க இந்த கல்யாணத்துக்கு. ஆனால் அவங்க வர வர சாப்பிட்டுட்டு மெதுவாக கிளம்புறாங்க. எந்த ஒரு ரஷ்ஷும் இல்லை. ஆக்சுவலாக இங்கே வந்து வெஜ்ஜை விட நான்வெஜ்ஜில் வந்து கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. வெஜ்ஜில் தான், ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால எல்லோரும் அங்கே தான் சாப்பிட போயிருந்தாங்க. என்ன பண்ணுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நல்லா கிறிஸ்பி பொட்டேட்டோவில் சூப்பராக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுருந்தாங்க. கரண்டி ஆம்லேட் 2வது மெனு. அப்புறம் எப்பவும் போல் பிரியாணினா ரைட்டாக இருக்கும்ல, அது வச்சுருந்தாங்க. ஸ்வீட்டில் வந்து சூப்பர் அசோகா அல்வா மாதிரி செம்ம சூப்பராக ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணி, எலும்பு குழம்புங்க. நம்ம பாய் வீட்டு பிரியாணியில் எப்போவுமே எலும்பு தாளிச்சா இருக்கும்ல, கிறிஸ்டின் மேரேஜில் எலும்பு குழம்பு செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபைனலாக நம்ம எல்லாரோட ஃபேவரட் சிக்கன் 65 சூப்பராகவும் சாஃப்டாகவும், நல்லா உப்பு இஞ்சி பூண்டு எல்லாமே செம்மையான கேட்ரிங்க. சூப்பர் தரமான கேட்ரிங், அருமையான சாப்பாடு, எதுவுமே நல்லா இல்லைன்னு இல்லை, அருமையாக சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்த கல்யாணத்தில் அருமையான சாப்பாடுங்க. நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு, எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் வச்ச சாப்பாடு சாப்பிட்டு வந்தாச்சு. இந்த கல்யாணத்தில் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தால்ச்சா இல்லாமல் எலும்பு குழம்புக்கு மட்டன் பிரியாணி சூப்பர் காம்பினேஷன், செமையாக இருந்துச்சுங்க. இது ஒரு நல்ல மெனு. இதே மாதிரி வெஜிடேரியன்லேயும் சூப்பரான மெனுவாக சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்குமே ஒயிட் ரைஸும் ரசம் அப்புறம் மோர் கொடுத்துருந்தாங்க. சிறப்பாக சாப்பிட்டு வெளியில் வந்தால் அங்கே பீடா வந்து தரமாக போட்டு கொடுத்தாங்க. அது 2 வெத்தலை இல்லை, நீட்டாக சூப்பராக என்னென்னமோ போட்டு கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ போடுறது தேங்காவில் கலர் தேங்காய். ஃபஸ்ட்டு வந்து சோம்பும் டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டிருந்தாங்க. இதை விட்டுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்தால் பியூர் ஆரஞ்சு பழத்தில் ஐஸ்கிரீமுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட்டு. இந்த கல்யாணத்தில் தரமாக இருந்துச்சு. சிறப்புமாக கல்யாணம் முடிஞ்சாச்சு. திருப்தியாக மணமக்களை நல்லபடியாக வாழ்த்திட்டு வந்தாச்சு. நீங்களும் வாழ்த்தி விடுங்க. இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.